நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பிராத்தமிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய இந்த 11th रोम लेटर தான் பார்க்க போகிறோம். रोम नंबर रीड பண்ணலாமா? किन्हीं चार शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த வேர்ட்ஸில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். இதுக்கு எத்தனை மார்க்ஸ்? 8 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. எனி 4 நீங்கள் எழுதுவீங்க, 8 மார்க்ஸ். அப்போது ஒரு கொஸ்டனுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ 8 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணால் அது எதில் இருக்குது, எதில் படிப்போன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இதுக்கும் நம்ம கத்திய பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 7 லெசன்ஸில் இருக்க தான் பார்க்க போகிறோம். ஃப்ரேம் த சென்டென்சஸ். இந்த ஃப்ரேம் த சென்டென்சஸ் நமக்கு ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸில் கிடையாது. இந்த 5th லெசன் ஆனால் பால்தூ ஜான்வரில் தான் இந்த ஃப்ரேம் சென்டென்ஸ் இருக்குது. இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்கள். வாக்கியோமே प्रयोग कीजिए. जानवर फर्स्ट கொடுத்துருக்காங்க. குத்தா ஏக்கு பால்தூ ஜான்வர் ஹே. குத்தா அப்படின்னா டாக். டாக் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பெட் அனிமல். ஜோத்னா बैल காத்தே ஜோத்தா ஹே. ஹோஷியார். ஹோஷியார் அப்படின்னா டேலண்டட்னு அர்த்தம். ராம் ஹோஷியார் லட்கா ஹே. ராம் வந்து ரொம்ப டேலண்டடான பையன். லடாயி. லடாயி அப்படின்னா வார். ஓகே, லடாயி கர்னா से किसी को कोई फायदा नहीं है. நம்ம போர் தொடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அந்த மாதிரி இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்குது. அடுத்த லெசன் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 6th லெசன் சலோ பாசா சலே இதில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் த சென்டென்ஸ் பார்க்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக். நமக் அப்படின்னா சால்ட். நமக்கா ரங்கு சஃபேத் ஹே. சால்ட்டோட கலர் வந்து ஒயிட்னு சொல்லியிருக்காங்க. கதார். बाजार में लंबी कदार है. अलंग. अलंग அப்படின்னா செப்பரேட் செப்பரேட். अलंग अलंग चीज़ के लिए अलंग अलंग दुकान है. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்தனி கடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வர்தன் அப்படின்னு பார்த்தோன்னா வெசல்னு அர்த்தம். வர்தன் கி துகான் வஹா ஹே. இந்த பாத்திர கடை வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்னா அப்படின்னா செல்லிங். யஹா கரி பிரகார் கி சாடியா பிக்தி ஹே. இங்கே வந்து சாரீ விற்கிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போது சால்ட்டு, ரோ, செப்பரேட் செப்பரேட், வெசல், செல்லிங். இந்த வேர்ட்ஸோட மீனிங்கை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த லெசன் பார்க்கலாம். இப்போது மகாத்மா காந்தி லெசன் பார்க்கலாம். இல்லை வந்து புத்திர. தேவ்தாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்திக்கே புத்திர ஹே. ஓகே, இவரோட பையன் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவ்தாஸ் காந்தி வந்து இந்த மோகன்தாஸ் காந்தியோட பையன். மோண்ட ஹர்கே கே ஜீவன் மே ஏக் மோண்ட் ஆத்தி கே சாத் அஹிம்சா. அஹிம்சானா நான் வைலன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரேம் த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தா இந்த 2 லெசன்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். ஏன்னா மொத்தமே ஃப்ரேம் த சென்டென்ஸ் வந்து 3 லெசனில் தான் வருது. ஆல்ரெடி அந்த 2 லெசன் படித்தாலே உங்களால் ஈஸியாக 4 அட்டென்ட் பண்ணிட முடியும். அலங்கு அலங்கு பார்த்தோம், ஹோஷியார் பார்த்தோம் இல்லையா, பிக்னா பார்த்தோம். அப்போ 4 உங்களால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, ஃப்ரேம் த சென்டென்ஸ் அந்த 2 லெசன் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகே, இப்போ ஃப்ரேம் த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தன்யவாத்.